மக்களே, சில சமயங்கள் யாராவது மிகவும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே இருப்பார்கள். அப்பொழுது யாரும் பார்க்கச் சென்றால் அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் வந்தது மனதிற்கு மிகவும் ஆறுதலாக இருக்கின்றது, கடவுளே அனுப்பி வைத்தது போல இருக்கின்றது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாருங்கள் என்று கூறுவார்கள். இதை நாம் கேட்டது உண்டு. வேறு சில சமயங்களில் யாராவது மிகவும் பண கஷ்டத்திற்கு உள்ளாகி இருப்பார்கள். அப்பொழுது திடீரென்று யாராவது அவர்கள் வீட்டிற்கு வரும்பொழுது கேட்பார்கள், என்ன முகம் வாடி போயிருக்கிறதே, கவலையாக இருக்கின்றீர்கள் என்ன என்று கேட்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூறும்பொழுது சில பேர் உடனே உதவி செய்வார்கள். அப்பொழுது அவர்கள் கூறுவார்கள், கடவுளே உங்களிடம் உதவச் சொல்லி அனுப்பியது போல எனக்கு தெரிகின்றது, மிக்க நன்றி, மிக்க நன்றி என்று கூறுவார்கள். வேறு சிலர் மன உளைச்சலில் டிப்ரெஷன் என்று கூறுவார்கள். அந்த நிலையில் இருக்கும் பொழுது யாராவது அவர்களிடம் சென்று ஒரு 5 நாளோ 6 நாளோ கூடிப்போனால் 10 நாளோ தினமும் போய் ஒரு அரை மணி நேரம் இருந்து அவர்கள் ஏன் இந்த நிலைமைக்கு ஆளானார்கள் என்று அவர்கள் வாயினாலே அறிந்து அதற்கு தகுந்த ஒரு பரிகாரத்தை, அதாவது தீர்வையும் அளிப்பார்கள். அந்த தருணத்தில் அவர்கள் அந்த டிப்ரெஷன் என்று கூறுவார்கள், மன அழுத்தத்திலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். அதன் பிறகு அவர்கள் கூறுவார்கள், இந்த மனிதன் வந்தான், நான் கிறுக்கு பிடித்து போய் அலைந்தேன், நல்ல வேளை நான் அதிலிருந்து வெளியே வந்துவிட்டேன், கடவுளாகத்தான் இந்த மனிதனை எனக்கு சரியான தருணத்தில் அனுப்பியிருக்கின்றார் என்று கூறுவார்கள். ஆக வெவ்வேறு சமயங்களில் வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு உருவில் நமது வெவ்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வருகின்றார்கள் என்றால் அங்கே நாம் என்ன நினைக்கின்றோம்? கடவுள்தான் அவர்களை நமக்காக அனுப்பியிருக்கிறார் என்று. ஆம் மக்களே, கடவுள் என்றுமே பூமிக்கு நம் முன்னால் நமது பிரச்சனைகளை தீர்க்க வருவதில்லை. யார் மூலமாவது தான் நமது பிரச்சனைகளை தீர்ப்பார். ஆகவே கடவுளை நம்புவோம். கடவுள் இருக்கின்றார். கண்டிப்பாக யார் மூலமாவது நீங்கள் உண்மையாக அவரிடம் வேண்டினால்